செமையா இருக்கு பாத்தியா? இங்கே இருக்கு கோயில். ஆமா மக்கா, இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கணும். கிட்ட வந்துட்டோம். நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கு. சின்ன பிள்ளையில இருக்க வந்தது. அப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு கீதா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா கூட்டமா இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், பீச் பக்கம் பார்த்தியா, அதனால கண்டிப்பாக கூட்டமாக தான் இருந்திருக்கும். சூப்பரா இருக்கு பாத்தியா? இத பார்த்த உடனே அடிக்கடி இங்க வரணும் போல தோணுது. மனசுக்கு நல்லா நிம்மதியா இருக்கும். ஆமா மக்கா, நானும் எங்க அம்மாவும் அடிக்கடி இங்க வந்திருக்கோம். இன்னும் இந்த பிள்ளைல காணோம். ஒரு போனை போட்டு கேட்போமா? டேடி கீதா, இன்னும் கிளம்பலையாங்கும்? மணி என்ன ஆகுது? 1:30 ஆயிடுச்சு. பசிக்கலையா? சீக்கிரம் வாங்க. சரி, அவங்களாம் வர்றது கடையில் நம்ம எல்லாம் ஒன்றா எடுத்து வைப்போம். ரொம்ப காரமாக வச்சுட்டேனோ? எப்படி இருக்குன்னு தெரியலையே. கொஞ்சம் காரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தயிர் சாதம் இருக்குல்ல, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபோன் அடிச்சு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? பேசாமல் எல்லாத்துக்கும் பிளேட்டில் போட்டு வச்சுருவோமா? வந்து சாப்பிடுவாங்க. அதான் சரி. இவ்வளோ காணும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே அதிகம்தான். இது எதில் வைக்க? 3 சேர் தானே இருக்கு. பார்த்துக்கலாம். சரி, எப்படியோ ஆளுக்கு ஒன்று வச்சாச்சு. இன்னும் கீதா எப்படியும் இப்போ சாப்பிட மாட்டா. இது மீனா, எங்க அம்மா கால் பண்ணியாச்சு. கிளம்புவோமா? சரி மக்கா, நேரம் ஆயிட்டு பார்த்தியா? ஆமா, நானும் கவனிக்கவே இல்லை. நேரம் பண்ணதே தெரியல. நேரம் ஆயிட்டோ? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு நினைச்சேன். இனி எப்போ கொடுத்து வச்சிருக்கோ? அடிக்கடி வா ரம்யா, நம்ம வீடு தானே, எப்பனாலும் நீ வரலாம். சரியா? ஆமாட்டி ரம்யா, நம்ம கீதா தானே, அவளை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம வீடு மாதிரி தான் அங்கேயும். எப்பனாலும் நினைச்ச நேரத்துக்கு போகலாம். அப்படிதானே டி? ஆமா மக்கா. சரி சரி, கதை பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். எங்க அம்மா 10 தடவைக்கு மேல கால் பண்ணியாச்சு. என்னம்மா சொல்லு. இங்க டேபிள்ல இடம் இல்லை பார்த்துக்க. அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா உட்காந்து? ஆட்டுமா, எனக்கு பசிலாம் இல்லை. சரி மக்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன்னா. சரிம்மா. கீதா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. இல்ல மக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். எனக்கு ரொம்ப பசிக்கல. ஒருத்தி ஒன்னா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரி, என்னனையும் போ. மீனா, இவளை எங்க காணோம்? சீக்கிரம் வா, நேரம் ஆகு, அப்புறம் பஸ் போயிடும். ஆமாம்மாக்கா, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுங்க. ஊர்ல பஸ் நேரத்துக்கும் வராதா, அதனாலதான். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சா? திருப்தியா இருந்துச்சா? ஆமாம் ஆண்டி, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கேன், இவங்களா தான் வரல. ஓ சரி சரி, நீ நம்ம ஊருங்கிறனால உனக்கு அப்பப்போ வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. இவங்க அப்படி இல்லைல்ல. இனி அடிக்கடி வாங்க என்ன? சரி ஆண்டி, கண்டிப்பாக வரோம். ஏய் கீதா, பிள்ளைக்கு பசிக்குதுன்னா சொல்லு, 3 ரூமில் கொண்டு தாரேன். அங்கே உட்காந்து சாப்பிட்றியா? இல்லைம்மா, எனக்கு இப்போ வேண்டாம், பசிக்கவே இல்லை. நான் பிறகு சாப்பிடேன். சரி. வெட்டி மீனா, சாப்பாடு நல்லா இருக்கலாம், சூப்பராக சமைச்சிருக்காங்க. ஆமாம் மக்கா, நல்லா சமைப்பாங்க. வெட்டி ஜோவி, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம கிளம்புவோண்ணா, நேராயிட்டு. ஆட்டு மக்கா. வெட்டி கீதா, இனி நாங்கள் கிளம்புவோண்ணா, நேராயிட்டு மக்கா. வீட்டில் தேடுவாங்க பார்த்துக்க. ஆமாக்கா, நேராயிட்டு. இனி நம்ம நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம் என்ன? சரி, கிளம்புங்க ஆண்டி. நாங்கள் கிளம்போம், நேராயிட்டுண்ணா. நாங்கள் இன்னொரு நாள் வரோம். ஆட்டு மக்கா, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டாங்க என்ன?